வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அப்படிப்பட்ட ஒரு சில பங்குகளை இந்த வாரம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் நாம் சொல்லி சில பங்குகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு அதனுடைய ரெசிஸ்டன்ஸை எட்டி பிடிச்சிருக்கு. அது ஒரு சில பங்குகளை முதல்ல பார்த்துட்டு புதிய பங்குகளை போய் பார்க்கலாம். அதில் முதலாவதாக எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட். இது 415க்கு மேலே 449, 502, 549ன்னு 3 லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் அந்த 502ன்ற லெவலுக்கு நெருங்கி போய்கிட்டு இருக்குது. 477 வரைக்கும் போயிடுச்சு. நம்ம 449 ஃபஸ்ட்டு லெவலாக கொடுத்தோம். அந்த லெவல் தான் அதற்கு முன்னாடி போன மேக்ஸிமம் உச்சமாக இருந்தது. இப்போ இந்த வாரம் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் லெவல் க்ளோசிங்காக தான் போய் மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ 502 நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ யாராவது எல்டி ஃபுட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அலர்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை நான் முதல்ல எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒருவேளை 502 கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது, நல்ல ஒரு வால்யூமோட மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 549 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்காணித்து அந்தந்த இடத்துக்கு வரும்போது அதனுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு உஜீவன் ஃபைனான்ஸ். $47.83 முடிஞ்சிருக்கு. 49 ரூபா 47 காசு வரைக்கும் மேக்ஸிமம் மேலே போயிருக்கு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு லெவல் 49 ரூபா தான். ஸோ அதையும் உடச்சி அடுத்த வாரம் மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமாக 62ன்ற அதனுடைய அடுத்த லெவலை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கண்காணித்து இந்த 49 சரியாக தாண்டுதா வரக்கூடிய வாரத்தில்ன்றதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து ஒரு வேளை தாண்டலை அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை செய்துக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான இடமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இனி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த வாரம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் மிண்டா கார்ப் லிமிடெட். இது 560 ரூபா அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 560 ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்த போயிருந்தாலும் கூட நமக்கு 456 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அது திரும்பி மேலே போகிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இப்போ இது 560க்கு மேலே செல்லும்போது முதல் லெவலாக இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய லெவல் 584ங்கிற ஒரு இன்ட்ரீம் லெவல் நமக்கு இதில் கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 614 அப்படிங்கிற ரெண்டாவது லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 655 அப்படிங்கிற மூன்றாவது லெவலும் நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த 3 லெவல்களும் நமக்கு இதில் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்தது. இதில் இன்னொரு பர்டிகுலர் விஷயமும் நான் இதில் பார்த்தேன். அதாவது இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் வீக் அந்த ட்ரெண்ட் லைனை கடந்து வெளியில் போய் க்ளோசிங் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டைல் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒருவேளை இந்த 567ன்ற உச்சத்தை தாண்டி வரக்கூடிய வாரம் மூவ் ஆகும்போது இன்னும் வேகமாகவே இந்த பர்டிகுலர் லெவல்ஸை போய் அடைகிறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஒரு லெவல்ஸாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு என்னுடைய முதல் தேர்வு. ஸோ நீங்களும் இதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் இதில் முதலீடு செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட். 451ல் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் 460க்குமே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த 460ங்கிறது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இதை கடக்கக்கூடிய வாய்ப்பை வரக்கூடிய வாரங்களில் தருதான்னு பார்க்கணும். அப்படி கடந்து மேலே செல்லும்போது முதல் லெவலாக நமக்கு 504 அப்படிங்கிற ஃபஸ்ட் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 560ங்கிற இரண்டாவது லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அங்கேருந்து தான் இது இறங்கி வந்திருக்கு. 560லேருந்து தான் படிப்படியாக இறங்கி 300 வரைக்கும் போய் அந்த 300ல் ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ 460க்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அது 460 தாண்டி மேலே போகும்போது 504ம் 560ம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸுக்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்துக்கேன். ஸோ தாண்டினால் மட்டுமே இதில் நம்ம வேலை செய்யணும். 460 தொட்டுட்டு திரும்பிச்சுன்னா ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் குஜராத் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஜிஎம்டிசி லிமிடெட்னு பேர். 401 ரூபாயில் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 312க்கும் 401க்கும் நடுவில் இருந்து இப்போ வெளியில் சென்றிருக்கு. ஸோ 401க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால இதனுடைய அடுத்த லெவலாக நம்ம பார்க்கக்கூடியது 445 அப்படிங்கிற அடுத்த லெவலில் நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 505 அப்படிங்கிற செகண்ட் லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. ஸோ 400 கடக்கும்போது
அடுத்தடுத்து இந்த லெவல்ஸுகள் வர்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோடு ஏறி இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் வால்யூம் வேகத்தில் நமக்கு இந்த வாரமே 413.80 வரைக்கும் போயிருக்கு. 445ம் 505ம் நமக்கு ரெசிஸ்டன்ஸில் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் முதலீட்டுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஆதித்ய பிர்லா கேபிட்டல் லிமிடெட், ஏபி கேபிட்டல்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு 233 ரூபாயில் க்ளோசிங். 240 கடந்தால் மட்டும் இதில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா முதல் லெவலாக நமக்கு 280 அப்படிங்கிற ஃபஸ்ட் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 308 அப்படிங்கிற இரண்டாவது லெவல் நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 346ன்ற மூன்றாவது லெவல் வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் தரணும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. 240க்கு மேலே இந்த 52 வீக் ஹையில் இதில் இல்லை. ஸோ அதை கடந்துச்சு அப்படின்னா இந்த 3 லெவலும், அதாவது 280, 308, 346ம் இதில் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து L&T ஃபைனான்ஸ் லிமிடெட். ஸோ 189 க்ளோசிங், 194க்கு மேலே இது க்ளோசிங் போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அண்டு ஒரு டாப்பை பிரேக் பண்ணி மேலே போகுது. ஸோ அதை கடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். கடக்கலைனாலும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அந்த 194 கட் பண்ணி மேலே போகுதான்னு பாருங்கள். அப்படி 194 கடந்து மேலே போகும்போது அதனுடைய முதல் லெவலாக 231, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 255ன்ற ரெண்டாவது லெவலும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 292ங்கிற மூணாவது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ L&T ஃபைனான்ஸை பொறுத்தளவில் 194 அபவ் க்ளோசிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் போது 231, 255, 292ங்கிற 3 லெவல்கள் நமக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தரும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் இதில் முயற்சி செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். 71.55 ரூபா இது க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 53 ரூபா கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வாரமும் நல்ல ஒரு வால்யூமோடு ஏறி இருக்குது. ஸோ இது தொடர்ந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 82 அப்படிங்கிற அடுத்த லெவல் நோக்கி இது செல்லறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு 100 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதையும் தாண்டி போகும்போது 131 அப்படிங்கிற மூன்றாவது லெவலை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணங்கள் இதுதான். கிட்டத்தட்ட இந்த 53 கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து 82 கிட்ட வந்து அடுத்து ரெசிஸ்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து 100, 100க்கு அப்புறம் 131 வரைக்கும். ஏன்னா 100 தாண்டிட்டால் ஒரு ஃப்ரெஷ் லெவலுக்கு போகுது, ஹிஸ்டாரிக்கல் லெவலுக்கு. ஸோ 131 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் ஸ்டடியாக கடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு கீழே, இந்த வாரத்தினுடைய லோவுக்கு கீழே 65, 66, 44 தான் இந்த வாரத்தினுடைய லோ. அதற்கு கீழே போகும்போது நம்ம இதை டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். நீங்களும் பொறுமையாக ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீடுகளை இதில் செய்யுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோட இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.